வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு மணத்தக்காளி காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிய வைக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து தக்காளி நம்ம அதில் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கோம். 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். 3 தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம போட போகிற எவ்வளோ உப்பு போட போகிறீங்களோ அதில் 1/4 உப்பு ஃபஸ்ட்டே வந்து அந்த தக்காளி வதங்கிறதுக்காக போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் இல்லை ஒரு 5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது தக்காளி வந்து குயிக்காகவே உங்களுக்கு வதங்கிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கிடும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வைல் தக்காளி நல்லா நம்ம வதக்கிட்டு என்னோடய சேனல் பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நான் வந்து பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். பேபி பொட்டேட்டோஸ் வந்து ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்காவும் ஆட் பண்ணுறேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோம்னா வந்து அது தன்னால் வேக ஆரம்பிக்கும். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். மீன்வைல் நம்ம குக்கர் யூஸ் பண்ணாமல் அப்படியே பாத்திரத்தில் செய்கிறதுனால நல்ல கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சூடு தாங்கும், தீயாமலும் இருக்கும். மீன்வைல் வந்து நான் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட்டு தான். பிளாண்ட் டயட்னால் காரமும் மசாலாவும் சுத்தமாகவே இல்லாமல் எண்ணெயும் ஓரளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி அல்சர் பேஷண்ட்டு, அப்புறம் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும், லிவர் பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்டுக்காகவும், அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி அந்த 1 வாரம் 10 நாள் பத்திய சாப்பாடு சாப்பிட்ணும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும், அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நாள் வந்து பத்தியத்தில் தான் இருப்பாங்க லேடிஸு. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டயட் சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. சாப்பிட்டதுக்கப்புறமா எரிச்சலோ இல்லை வந்து வயிறுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். மினிமம் வந்து இது 25 to 30 மினிட்ஸ் ஆகும். இது அந்த அளவுக்கு கொதித்தா தான் வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நல்லா வேகும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு கடைசி நேரத்தில் தான் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற அந்த 3/4 பங்கு உப்பும் அப்புறமா வந்து புளி கரைச்சலும் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். மீன்வேல் இந்த சேனல் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது அல்சரோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி வெறும் வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்படி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு வந்து வயிறுக்கு ஒரு எரிச்சலோ இல்லை இதனால் வந்து அல்சர் கொஞ்சம் அதிகமாகிறதோ இருக்காது. நார்மலாக வந்து அவங்க அந்த அவிச்ச காய்கறி அந்த மாதிரி சாப்பிட்டா அவங்க வயிறு எந்த கண்டிஷனில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம இப்போ வந்து தேவையான அளவுக்கு புளி, எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். தக்காளி இதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். அதனால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, புளி கரைச்சல். நான் ஒரு 2.5 பட்டை புளி கரைச்சிட்டு அதுலேயே 3/4 பங்கு உப்பு, அதாவது நான் 1.5 ஸ்பூன் உப்பு அந்த ரெசிபீஸ்க்கு ஆட் பண்ணுவேன். அதனால் இப்போ வந்து 1.5 ஸ்பூன் உப்புக்கு வந்து அந்த 1.5 ஸ்பூன் பங்கில் 1/4 பங்கு வந்து ஏற்கனவே ஆட் பண்ணதுனால மிச்சம் 1.25 ஸ்பூன் வந்து இப்போது அந்த புளி கரைச்சலோடு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிருக்கேன். இப்போது இதை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சோம்னா வந்து இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாம்.
மீன்வைல் இந்த ரெசிபீஸ் எல்லாமே சேஃபான ரெசிபீஸ் தான். இப்போ உப்பு, அந்த புளி கரைச்சல் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ஸோ தட் அப்போ தான் எல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா கலரிட்டு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நானே ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஸோ அதனால் நானும் வந்து வெறும் வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அப்புறம் அவிச்ச காய்கறி தான் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சதுலாம் சரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணதுனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஒரு 2-3 இயர்ஸில் நான் வந்து ஓரளவுக்கு வந்து காரம் இல்லாமல், மசாலா இல்லாமல், எண்ணெய் அதிகம் போடாமல் சமைக்கிறது எப்படின்றது கற்றுக்கிட்டேன். அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த குழம்பு. ஸோ அதனால் வந்து இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த இதில் இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற குழம்பு மாதிரி இது இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லாயிருக்கும். பேலன்ஸ் உப்பையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அல்சர் பேஷண்ட், அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி டயட் சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து டெய்லி போடுறேன். இது வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து சமையல் செய்யலை. ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப சேஃபும் கூட. இது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், அல்சர், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் பார்த்து இதை மாதிரி ஏதாவது சமைச்சு அவங்க சாப்பிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டு. மீன்வைல் நான் வந்து இந்த வீடியோஸ் இந்த சேனலும் ஆரம்பித்தது வந்து நிறைய வியூஸ் போகணும், நிறைய காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு அவங்க அந்த பிளாண்டு டயட்டை ரொம்ப வெந்த காய்கறி அந்த மாதிரிலாம் சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறதே தவிர மற்றபடி வேறு எந்த இதுக்குமாவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் கொதிக்குது. இப்போ நம்ம புளி கரைச்சலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். அது ப்ராப்பராக குக் ஆகி எல்லாமே நல்லபடியாக இதுவாகிடும். மீன்வைல் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த ரெசிப்பியை சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த பிளாண்ட் டயட் சாப்பிட்ற பேஷண்ட்ஸும் லைக் பண்ணுவாங்க. முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.